ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான காரசாரமான ஒரு சைட் டிஷ், ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். சாதத்தோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு மண் பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கோங்க. மண் பாத்திரத்தில் செஞ்சால் டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 6லேருந்து 7 பல் பூண்டு இந்த மாதிரி 1-2 இடித்து சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு பூண்டு நல்லா செவந்து வரணும். மிளகாய் கூட நல்லா செவந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், ரொம்ப பொடிசாக கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி 1-2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக 3/4 கப் அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க. 1 கப் சின்ன வெங்காயம் எடுத்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு காய் எடுத்துக்கலாம். இப்போ இது சீசன் தான், காய்கறி கடைகள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி செஞ்சு பாருங்கள். இந்த காய் சேர்த்துட்டு கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. சுண்டைக்காய் முழுசாக சேர்க்கறனால சேர்க்கலாம். லேசாக இடிச்சிட்டிங்கன்னா 2-2 கீரல் விட்டுரும். அந்த மாதிரி சேர்த்திங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாக வெந்துடும். நான் 1-2 இடித்து சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா காய் எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக இன்னொரு பவுலில் 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருங்க. இந்த தண்ணி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா காய் எல்லாமே நல்லா சுருண்டு வதங்கியிருக்கு. இதில் தேவையான மசாலா எல்லாமே நம்ம சேர்க்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், வேறு எந்த மசாலாவும் இதுக்கு தேவையில்லை. உங்களுக்கு கொத்தமல்லி பொடி சேர்க்க விருப்பம் இருந்ததுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சிருக்கிற புளி தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் தண்ணி ஊற்றி புளி ஊற வச்சுருந்தேன், அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப்பில் இருந்து 1/2 கப் வரைக்கும் கூட தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. புளியோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணும். கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை நல்லா பொடியாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு சேர்க்கறதுனால நமக்கு கொஞ்சம் கசப்பு தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம மாவு சேர்க்கணும். பொட்டுக்கடலை மாவு சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு தேவையில்லை. லேசாக ஒரு கொதி வந்ததும் நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணலாம். சுட சாதத்தோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த குழம்பு சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா பிடிக்காதவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.